இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம். இன்னைக்கு கட்டல் மசாலா தான் பார்க்க போறோம். கட்டல்னா பலாக்காய். பலாக்காயில ஒரு மசாலா தான். செம்ம சூப்பரா இருக்கும். எப்படி பண்றேன்னு பாருங்க. நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ଆଜି ଆମ ପଣସ ରଖିକି ଗୋଟେ ମସଲା କରିବା ପାଇଁ ଯାଉଛି। ବଢ଼ିଆ ରହିବ। ଆପଣମାନେ ବି ମୁଁ କେମିତି କରୁଛି ସେଇଟା ଦେଖିକି ଟ୍ରାଇ କରିକି ଦେଖନ୍ତୁ। ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। ଏଇଟା ପଣସ ନା ଏମିତି ଉପର ସ୍କିନ୍ ସବ୍ କଟ୍ କରିକି ମିଳୁଛି ହାଇଦ୍ରାବାଦରେ। ସେଇଟା ନେଇକି ଆମକୁ କେମିତି ସାଇଜ୍ ଦରକାର ଏମିତି ଛୋଟ ଛୋଟ இப்போ பலாப்பழம் வர்ற சீசன் வந்துச்சு. ஆனால் மார்க்கெட்டில் பலாக்காயும் கிடைக்குது ஹைதராபாத்தில். அவங்களே மேலே அந்த முள்ளு மாதிரி இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிட்டு பெரிய பெரிய பீஸாக கிடைக்கும். நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நான் நடுப்புற அந்த தண்டு மாதிரி இருக்கும்ல அதை மட்டும் கட் பண்ணிடலாம். அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அது சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது. நான் பண்ண போகிற இந்த பலாக்காய் மசாலாவுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக கரெக்டாக இருக்கும். அதனால எனக்கு எப்படி தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணிட்டேன். பலாக்காய் கட் பண்ணும் போது இப்போவும் அந்த பால் மாதிரி இருக்கிறது கையில் ஃபுல்லாக ஒட்ட ஆரம்பிச்சிடும். எண்ணெய் தடவிட்டு கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் க்ளீன் பண்ண ரொம்ப ஈஸின்னா கொஞ்சமாக நம்ம கை கழுவுற அந்த லிக்விடு போட்டுட்டு அது கூட கொஞ்சம் சால்ட் போட்டுட்டு க்ளீன் பண்ணிங்களேன்னா உடனே ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். அந்த ஒட்டின்னு பசை மாதிரி இருக்கிறது சீக்கிரமாக க்ளீன் பண்ணிடலாம். ପଣସ କରିବା ପାଇଁ ନା ପଣସ ଫାଷ୍ଟ ମୁଁ ଭଲ ସିଝିକି ଟିକେ ଲୁଣ ହଳଦୀ ପକେଇକି ସିଝିକି ରଖୁଛି। ସେ କୁକରରେ ସିଝୁନାହାନ୍ତି, ନର୍ମାଲ ଟିକେ ବେଶୀ ସଫ୍ଟ ବି ହବ ନାହିଁ, ବେଶୀ ଟାଣ ବି ରହିବ ନାହିଁ। ସେଇଥିପାଇଁ ମିଡ଼ିୟମ୍ ରହିବା ପାଇଁ ଆମେ କୁକରରେ ବଏଲ୍ କରିବା ତ ଠିକ୍ରେ ଆମେ ଜାଣିପାରିବ ନାହିଁ। ସେଇଥିପାଇଁ ମୁଁ ଅଲଗାଟା ନର୍ମାଲ ବର୍ତ୍ତନ ରଖିକି ଭଲ ବଏଲ୍ କରିକି କାଢ଼ି ଦେଉଛି। ତାପରେ ଟିକେ ଫ୍ରାଏ କରିବା ଟାଇମ୍ରେ ଭଲ ରହିବ। ସୋରିଷ ତେଲ ପକେଇକି ଟିକେ ଲୁଣ, ଟିକେ किचन किंग मसाला, टिके काश्मीरी चिली पाउडर पकेकी तेलर टिके फ्राई करबा पे दरकार। बोलो फ्राई करबा पे दरकार नहीं, सेमती फ्राई करबा टाइम रे अनुसार टेस्ट आउ भी बढ़िया आसीबो। குக்கர்ல வேக வச்சோம்னா பலாக்காய் ரொம்ப வெந்துட்டுலாலும் நம்மளுக்கு தெரியாது. அதனால நான் நார்மலா கடாயில தான் வேக வச்சேன். வேக வைக்கும் போது ரொம்ப சாஃப்டாகவும் வேக வைக்கவேனா, ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும், மீடியமா இருக்கணும். ஒன்று எடுத்துட்டு நம்ம கட் பண்ணி பார்த்தோம்னா கரெக்டாக இப்போ மீடியமா இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக குழஞ்சிட்ட மாதிரி இருந்தாலும் நல்லா இருக்காது. அதுக்கப்புறமா இந்த கட்டல் மேக்சிமம் நார்த் சைடில் கடுகெண்ணெயில் பண்ணால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நானும் இன்னைக்கு கடுகெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், மஸ்டர்ட் ஆயில் தான். எண்ணெய் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருக்க இந்த கட்டல் பலாக்காயை போட்டுட்டு கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர், கிச்சன் கிங் மசாலா, கொஞ்சம் உப்பு போட்டுட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். ஃப்ரை பண்ணது மேலே லைட்டாக கோல்டன் கலர் இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கிச்சன் கிங் மசாலா எதுக்கு போடுறோன்னா அதில் கொஞ்சம் புளிப்பும் இருக்கும், கொஞ்சம் காரமும் இருக்கும். அந்த டேஸ்ட் பலாக்காய்க்கு இன்னும் நல்லாயிருக்கும். இது சைட் பை சைட் ஃப்ரை பண்ணும்போது இந்த பலாக்காய் பண்ணுறதுக்கு வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும். வெங்காயம் நான் 3 வெங்காயம் சாப்பரில் தான் கட் பண்ணியிருக்கேன். 2 தக்காளி அதுவும் சின்ன சின்னதாக கட் பண்ணிடலாம். கடுகெண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அஜ்வைன் கொஞ்சம் போடணும். அஜ்வைன் போட்டிங்களன்னா இந்த பலாக்காயோட டேஸ்ட் மசாலாவில் இன்னும் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக போடணும் அஜ்வைன். அதுக்கப்புறமா பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, கொஞ்சம் கல் உப்பு போட்டு நல்லா இடித்து வச்சுக்கலாம். அதுவும் அது கூட சேர்த்துக்கலாம்। ତେଲ ସୋରିଷ ତେଲ ଭଲ ଗରମ ହେଇଗଲା ଟାଇମ୍ରେ ଅଜୱାଇନ୍ ଏନା ଟିକେ ପକାଇବା ପାଇଁ ଦରକାର। ତାପରେ ଜିଞ୍ଜର ଗାର୍ଲିକ, ଟିକେ କଞ୍ଚା ଲଙ୍କା, ଲୁଣ ପକେଇକି ଭଲ ଚିଚିକି ରଖିବା ପାଇଁ ଦରକାର। ସେଇଟା ବି ତେଲର ମିକ୍ସ କରିକି କଞ୍ଚା ସ୍ମେଲ୍ ଛାଡ଼ିବା ଟାଇମ୍ ତକ ଟିକେ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଦରକାର। ପଣସ ମସଲାରେ ତେଲର ଅଜୱାଇନ୍ ପକାଇବା ଟାଇମ୍ରେ ଟେଷ୍ଟ ବି ବଢ଼ିଆ ଆସିବ ଆଉ ସ୍ମେଲ୍ ବି ଭଲ ରହିବ। ଜିଞ୍ଜର ଗାର୍ଲିକ, କଞ୍ଚା ଲଙ୍କା ସାଙ୍ଗରେ 3ଟା प्याज छोट छोट कट करके रखुची। प्याज टिके बेसी यूज करबा टाइम रे बढ़िया रहइबो। बोलो प्याज फ्राई करबा पे दरकार, टिके कंचा रहइबा टाइम रे बोलो नै रहइबो। तापर गोटे बड़ स्पून जिंजर गार्लिक पेस्ट, 2टा टमाटर छोट छोट कट करके रखुची, सेटा भी ए संगरे मिक्स करबा पे दरकार। गोटे सुखिला लंका भी आमे ए संगरे मिक्स करबा पे दरकार। मु अजवाइन पकेकी तापर टिके पान मरी भी पकई दूची, से टेस्ट भी बढ़िया, स्मेल भी बढ़िया मिसिकी रोइबो। सेइटपई अजवाइन சொன்னது எண்ணெயில போட்டது ஓமம். ஓமம் கொஞ்சமா போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா சோம்பு கொஞ்சம் போடணும். ஒரு காஞ்ச மிளகா போட்டுட்டு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாவை இடிச்சு வச்சுதை போட்டுடலாம்। வெங்காயம் நல்லா வதங்கிட்டோன்னே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் தக்காளி இந்த
பலாக்காயில வந்து காரமும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கணும், கொஞ்சம் புளிப்பும் சேர்ந்த மாதிரி இருந்தால் தான் இதோட டேஸ்ட் நல்லா வரும். தக்காளி வந்து நல்ல நாட்டு தக்காளி தான் பழுத்தது, 2 போட்டிருக்கேன். எல்லாமே நல்லா குழஞ்ச உடனே கொஞ்சம் மஞ்சத்தூள், தனியாத்தூள் மட்டும் 2 ஸ்பூன் கொஞ்சம் ஜாஸ்தியாக போடணும். இதில் தனியாவோட ஸ்மெல் நல்லா வந்தால் நல்லாயிருக்கும். அதனால 1 ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன் நான். கரம் மசாலா வந்து வீட்டில் ரெடி பண்ண கரம் மசாலா தான், ஒரு பெரிய ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தயிர் வந்து புளிப்பாக இருந்தாலும் ஓகே. சிம்மில் வச்சுட்டு தயிர் கொஞ்சமாக போட்டுட்டு நம்ம மசாலா போட்ட உடனேவே நான் தண்ணி கொஞ்சம் போட்டுருவேன், ஏன்னா கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். அந்த டைம்லேயே தயிர் போட்டோம்னா, இப்போ ரொம்ப ஹீட்டாக இருக்கும்போது தயிர் போட்டோம்னா திரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால கம்மி பண்ணிவிட்டு தயிர் போட்டோம்னா தயிர் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணினே இருக்கணும். மிளகாத்தூள் தனியாத்தூள் ஜாஸ்தியாக போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மசாலா ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம. धनिया पाउडर, चिल्ली पाउडर, गरम मसाला पकिकी टिके पानी पकिकी बोलो मिक्स करिबा ପାଇଁ ଦରକାର। ତାପରେ ଟିକେ ଦହି ଗୋଟେ ସ୍ପୁନ୍, ଟିକେ ଖଟା ଦହି ରହିବ ଟାଇମରେ ବି ବଢିଆ ରହିବ। ସେଇ ଟାଇମରେ ସିମରେ ରଖିକି ଦହି ପକିବା ପାଇଁ ଦରକାର। ଦହି ମସଲା ସାଙ୍ଗରେ ବୋଲେ ମିକ୍ସ କରିବା ଟାଇମ ତक ଗ୍ୟାସ ହାଇରେ ରଖିବ ନାହିଁ, ସିମରେ ରଖିକି ବୋଲେ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର। ତାପରେ ଟିକେ ପାଣି ପକିକି ମସଲା सब ବୋଲେ ସିଝିକି तेल बाहर टाइम आम ऑलरेडी फ्राई करके रखुचे ना पनस से मिक्स करने दरकार। तईर पोट उड़ने ना कंटिन्यूसा वो मिक्स पन्नीने ஏன்னா தயிர் கொஞ்ச நேரம் விட்டுட்டோம்னா அதை போட்டுட்டு ஃபுல்லா திரிஞ்ச மாதிரி ஆயிடும்। அதுக்கப்புறம் குழம்பு வந்து ஏதோ பால் திரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும்। அந்த கிரேவியை வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது, சாப்பிட்ற டேஸ்டும் நல்லா இருக்காது। ஃபுல்லா தயிரோடது தயிர் போட்டிருக்கோம் அப்படின்றது தெரியாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம்। இன்னும் கொஞ்சமா சுடு தண்ணி ஊற்றிட்டு ஃபுல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சிம்மில் வச்சுட்டு கவர் பண்ணி வேக வைக்கும் போது மசாலா ஃபுல்லா நல்லா குழஞ்சிடும், வெங்காயமும் நல்லா பேஸ்ட் ஆகிடும்। எண்ணெய் எல்லாம் ஃபுல்லா வெளியே வரும்போது நம்ம ஆல்ரெடி பலாக்காய் வந்து நான் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன்ல, அப்போ ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், இந்த மசாலாலையும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன்। அது கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டு உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டோம்னா கரெக்டாக இருக்கும்। ஃப்ரை பண்ண மசாலா ஃபுல்லாக அதில் சேர்த்துடலாம்। பலாக்காய் வந்து நான் வேக வச்சிருக்கிறது வந்து பாதி வெந்த மாதிரி தான் வச்சுருக்கேன்। அதனால இப்போ இந்த மசாலா கூட சேர்த்து வேகிறதுக்கு கொஞ்சமாக சுடு தண்ணி நம்ம போட்டுக்கலாம்। மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சுட்டோன்னே அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிட்டு இது வந்து கிரேவி மாதிரி வைக்கிற மாதிரி இருந்தால் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிங்க। நான் வந்து ட்ரையாக தான் பண்ண போகிறேன், கிரேவி மசாலா மாதிரி பண்ண போகிறேன்। அதனால தண்ணியை விடாமல் கொஞ்சமாக அந்த மசாலாக்காக மட்டும் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக வேக வைக்கிற மாதிரி வைப்பேன்। ପଣସ ମିକ୍ସ କରିଲା ପରେ ମୁଁ ପଣସ ଝୋଳ କରିବା ପାଇଁ ନାହିଁ, ଏତିକ କରିବା ପାଇଁ ମସଲା କରିବା ପାଇଁ ଯାଉଛି। ସେଇଟା ପାଇଁ ଟିକେ ଗରମ ପାଣି ଉଷୁମ ପାଣି ଟିକେ ପକେଇକି ସିମରେ ରଖିକି ଭଲ ବଏଲ କରିବା ପାଇଁ ଦରକାର। ତାପରେ ଟିକେ କାସ୍ତୁରୀ ମେଥି ଆଉ ଫ୍ରେଶ କ୍ରିମ ରହିବ ତ ଘରେ, ସେଇଟା ବି ଟିକେ ପକେଇକି ମିକ୍ସ କରିବା ଟାଇମରେ ଆଉ ବି ବଢିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। ଏଇ ଟାଇମରେ ଲୁଣ ରାଗ ସବୁ ଚେକ୍ କରିକି ଇନକେସ୍ କମ ହେଇଗଲେ ତ ଏବେ ମିକ୍ସ କରିବା ତ ଠିକ ରହିବ। தக்காளி வந்து புளிப்பும் நம்ம தயிரும் போட்டிருக்கோம்। இன்கேஸ் வந்து புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தால் கேஸ் ஆஃப் பண்ணும்போது கொஞ்சமாக ஆம்ச்சூர் பவுட்ரு போடலாம், இல்லைன்னா லெமன் ஒரு 2 ட்ராப் போட்டோம்னா அதோட கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டு। கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் இந்த பலாக்காயோட டேஸ்ட் வந்து நல்லா வரும்। ମୁଁ କଟା ଟମାଟର ୟୁଜ୍ କରୁଛନ୍ତି, ସେଇଟା ପାଇଁ ଏନା ଠିକ୍ ରହିବ। ଇନ୍ କେସ୍ ଆପଣ ବେଙ୍ଗଲୁରୁ ଟମାଟର ୟୁଜ୍ କରିବ ନା ସେ ଭିତରେ କଟା ରହିବ ନାହିଁ। ସେ ଟାଇମ୍ରେ ଆମ୍ଚୁର ପାଉଡର नहीं तो लास्ट गैस बंद करके 2टा ड्रॉप लेमन ड्रॉप जूस पकेबा टाइम्रे कटा राग सब ठीक रहिबो। टिके कटा रहिबो टाइम्रे पनसर तरकारी बढ़िया रहिबो। ए टाइम्रे राग सब चेक करके टिके उषुम पानी पकेकी सिमरे रखिकी बोलो सिझिबा ପାଇଁ दरकार। राग ठीक रहिबो नहीं ना मिर्ची पाउडर आउ टिके ऐड करि परिबो, नहीं तो मटन मसाला भी लास्ट टिके पकेबा टाइम रे बोलो रहिबो। कोन पना एटा मटन रे सेम टेस्ट आसीबो, सेटा पे पनस सब बडा हम करिबो टाइम रे मटन रे टेस्ट आसीबो। जोलो दरकार टाइम रे ए टाइम रे उषुम पानी टिके बेसी मिक्स करिबो टाइम रे जोलो टिके करेक्ट रहिबो। இது வந்து வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்க அன்னைக்கு வந்து மட்டன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு கரெக்டாக அந்த மட்டனோட டேஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த பலாக்காய்। மார்க்கெட்டில் இப்போ எல்லா இடத்துலையும் கிடைக்குது, சென்னையிலையும் எல்லா இடத்துலையும் கிடைச்சதுன்னா ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க। இது குழம்பு மாதிரி பண்ணோன்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சோம்னா குழம்பு வந்து திக்காயிடும்। நான் ட்ரையாக பண்ணுறதுக்காக தான் பண்ணியிருக்கேன், இந்த அளவுக்கு ட்ரை ஆகிடும்। ரொம்ப உடையாமையும் ஒரு பீஸ் அப்படியே பெருசாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும்।
ரொம்ப குழஞ்சிட்டா நல்லா இருக்காது. இது வந்து நம்ம ஜீரா ரைஸ் இல்லைன்னா புலாவ் பண்ணிட்டு கூட சைட் டிஷ் வைக்கலாம். கொஞ்சமா லாஸ்ட்டு கஸ்தூரி மேத்தி போடுறேன் நான். இது கூட ஸ்ப்ரிங் ஆனியனும் கொத்தமல்லியும் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும். இருந்ததுன்னா ஸ்ப்ரிங் ஆனியன் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா கொத்தமல்லி மட்டும் கொஞ்சம் நிறைய கட் பண்ணி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னாவே கரெக்டாக இருக்கும். कस्तूरी मेथी ଏବେ ପକେଇକି ଟିକେ ଫ୍ରେଶ୍ କ୍ରିମ୍ ୟୁଜ୍ କରୁଛି। ମୋ ପାଖରେ ଅଛି ସେଇଟା ପାଇଁ ମୁଁ ୟୁଜ୍ କରୁଛି। ଇନ୍ କେସ୍ ଫ୍ରେଶ୍ କ୍ରିମ୍ ନାହିଁ ନା କ୍ଷୀରର thick ସାର ମିଳିବ ନା ସେଇଟା ବି ସ୍ପୁନ୍ର ବୋଲ ମିକ୍ସ କରିକି ୟୁଜ୍ କରିପାରିବ। ଆଉ ଏମିତି ଟ୍ରାଏ କରିବା ପାଇଁ ମୁଁ ପାଣି ବେଶୀ ପକେଇ ନାହାନ୍ତି। ଆପଣମାନେ ବି ଏମିତି ଟ୍ରାଏ କରିକି ଦେଖନ୍ତୁ, ଭଲ ଲାଗିବ ତ ଲାଇକ୍ କରନ୍ତୁ, କମେଣ୍ଟ କରନ୍ତୁ, ସେୟାର କରନ୍ତୁ, ଆମ ଚ୍ୟାନେଲକୁ ସବସ୍କ୍ରାଇବ୍ କରନ୍ତୁ। ஃப்ரெஷ் க்ரீம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்। இன்கேஸ் கெஸ்ட் எல்லாம் வரும்போது ரொம்ப நல்லா ரிச்சாக பண்ணணும்னு சொன்னால் ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணலாம்। இப்போ வீட்டில் ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா நீங்கள் பால் ஏடு இருந்ததுன்னா அதை நல்லா ஸ்பூனில் அடிச்சுட்டு அதை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணோம்னாவே செம்ம சூப்பராக இருக்கும்। வெங்காயத்தாலும் கொத்தமல்லியும் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு போட்டோம்னா அந்த பலாக்காயோட கலருக்கும் அந்த க்ரீன் வந்து சேர்ந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்। அது சின்ன சின்னதாக கட் பண்ணி கொஞ்சம் நிறையவே போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடவும் டேஸ்ட்டு। இது வந்து நீங்கள் ரசம் இல்லைன்னா சாம்பார் வச்சுட்டு கூட சாப்பிட்லாம், இல்லைன்னா பரோட்டா கூடவோ சாப்பிட்லாம்। பலாக்காயை வந்து மட்டனாக நினச்சிட்டு நம்ம சாப்பிட்டோம்னா மட்டன் டேஸ்ட்டு தான் இருக்கும்। எலும்பே இல்லாத மட்டனை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கும்। பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்। தேங்க்யூ ஸோ மச்। பலாக்காய்க்கு இப்போ எந்தெந்த ஸ்டெப்ஸ் நான் சொன்னனோ எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து உருளைக்கிழங்கு சாப்பிட்றவங்க வந்து உருளைக்கிழங்கு பண்ணலாம்। உருளைக்கிழங்கு பண்ணும்போது வந்து ஒன்ஸ் உருளைக்கிழங்கு நீங்கள் நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண வேணாம்। உருளைக்கிழங்கு தோலெல்லாம் சீவிட்டு எண்ணெயில் நல்லா ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சேம் மெத்தட் சேம் மசாலாலாம் போட்டு பண்ணிங்களேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்। மீல் மேக்கரும் இதே மாதிரி பண்ணலாம்। மீல் மேக்கர் பண்ணோன்னு நினச்சிங்களேன்னா மீல் மேக்கர் வந்து ஒரு வாட்டி சுடு தண்ணியில் ஃபுல்லாக நல்லா போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மீல் மேக்கரை வந்து நல்லா மறுபடியும் நார்மல் சில் வாட்டரில் போட்டிங்கன்னா அது நல்லா கையில் புழிஞ்சிங்கன்னா மீல் மேக்கரில் இருக்க அந்த ஒயிட்டாக ஒரு மாதிரி நுர மாதிரி வரும்। அது இல்லாமல் எடுத்துகிட்டு போனால் மீல் மேக்கரோட ஒரு ஸ்மெல் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது। அதுக்கப்புறமா மீல் மேக்கர் வந்து லைட்டாக மஞ்சத்தூள், உப்பு, கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு லைட்டாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ எந்த மசாலாலாம் நம்ம போட்டோமோ அதே மாதிரி மீல் மேக்கர் போட்டு பண்ணமோ ரொம்ப நல்லாயிருக்கும்। ஆனால் மீல் மேக்கர் போடும்போது வந்து கொஞ்சம் கிரேவியாக பண்ணால் நல்லாயிருக்கும், ஏன்னா ட்ரையாக பண்ணிங்களேன்னா ஃபுல்லாக தண்ணியெல்லாம் இழுத்துக்கும்। நான் இப்போ பலாக்காய் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இப்போ ஸ்பூனில் கட் பண்ணும்போது அது எப்படி கட் ஆகுதோ அந்த அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்। அது ட்ரையாக பண்ணிவிட்டு பலாக்காயில் ட்ரையாக பண்ணாலும் நல்லாயிருக்கும், ஆனால் மீல் மேக்கரில் ட்ரையாக பண்ணிங்களேன்னா சாப்பிடவே பிடிக்காது, அது கொஞ்சம் தண்ணியாக பண்ணால் நல்லாயிருக்கும்।